தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 40. இறை திருவசனம் 8. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விழும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன், ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். நன்றி சொல்வேன் நாளெல்லாம், உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். ஒரு பாடல் நான் பாடுவேன், மன்னன் உந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து. நன்றி பாடல் நான் பாடுவேன். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். நம்பிக்கையின் நங்கூரமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் நேச தகப்பனே, அன்பானவரே, ஆற்றலானவரே, இரக்கத்தின் ஊற்றானவரே, உறவின் பாலமானவரே, ஊக்கம் அளித்து எம்மை காப்பவரே, என்றும் வல்லவரே, ஏற்றமிகு வாழ்வு வாழ எம்மை அழைப்பவரே, ஒற்றுமைக்கு வழியானவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகிறோம், போற்றுகின்றோம். இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுக்கு காலை எழுந்தது முதல் இந்த நேரம் வரையிலும் உமது அருள் அன்பையும் பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டி எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்திய மேலான கிருபைகளுக்காக உம்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நன்றி செலுத்துகின்றோம். எம்மை நெஞ்சார அணைப்பவரே, எம்மை முத்தமிட்டு சொந்த மகனாக மகளாக தேர்ந்தெடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று நாளிலே நாங்கள் செய்த எல்லா செயல்களுக்கும் உமது ஆசீரை வழங்கினீரே, நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்த எல்லா பயணங்களிலும் உமது பாதுகாப்பை தூதர்களை முன்னும் பின்னும் அனுப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஈடுபட்ட பல்வேறு பணிகளில் உமக்குள்ளதை போன்ற வலிமையை எமக்கு கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் சந்தித்த எல்லா மனிதர்களிடத்திலிருந்தும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உமது பரிசுத்த கரங்களால் தொட்டு ஆசீர்வதித்திருக்கிறீரே, புது வாழ்வை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட பல்வேறு விதமான தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்த பிள்ளைகளுக்கு மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், எனது கரம் உன்னோடு இருக்கிறது என்று கூறி அரவணைத்தீரே, அன்பு செய்தீரே, பாராட்டினீரே, சீராட்டினீரே,
உமக்கு நன்றி செலுத்தி உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளின் இறுதி வேளையில் ஒரே குடும்பமாக நாங்கள் வந்திருக்கின்றோம், ஒரே மனதோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளின் இறுதி வேளையில் நன்றி என்ற உணர்வோடு வந்திருக்கிற உம் பிள்ளைகளாகிய எங்களை கருணை கண்கொண்டு ஆசிர்வதித்தருளும். இந்த நேரம் முழுவதும் உமது காவல் தூதர்களின் பராமரிப்பு, பிறந்த நாளிலே பிறந்த குழந்தை முதல் இதோ இறக்கும் தருவாயில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பல்வேறு விதமான போராட்டங்களோடு, கலக்கங்களோடு, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு, வாழ்க்கை என்ற இந்த வாழ்வு உம்மிடமிருந்து வந்தது என்ற ஒரே ஒரு காரணத்தினால் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற பல்வேறு நிலையில் உள்ளவர்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திலே உண்மையான அமைதியின்றி, குடும்பத்திலே உண்மையான மகிழ்ச்சியின்றி, குடும்பத்திலே உண்மையான ஒற்றுமையின்றி ஏதோ ஒரு பேருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களை, மனைவியரை, கணவன்மார்களை, பிள்ளைகளை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்தின் திருமணத்தின் மிக பெரிய செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வம் நமக்கு இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் ஏக்கங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, அவர்களது உள்ள பாரங்களை, வெளியில் சொல்ல முடியாத குமரல்களை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கருப்பையை உண்டாக்கிய நான் அந்த கருவை தடை செய்வேனா என்று கூறினீரே. ஆண்டவர், இந்த கற்பக்கணி திறக்கணீர் ஆசிரியரை கொடுக்கும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபித்து அவர்களை எல்லாம் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, குடும்பத்திலே வேலையின்றி தவிப்போரை மது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். படிப்பிற்கேற்ற வேலை இல்லாமல் குடும்பத்திலே பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல்களில் உழன்று வருகிற பிள்ளைகளை எல்லாம் அது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அன்பு இறைவா, இந்த நாட்களிலே காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிற இராணுவ வீரர்களையும், இன்னும் இராணுவத்திற்காக, காவலர்களுக்காக தியாகத்தோடு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிற பிள்ளைகளையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறினீரே. அத்தனை சிறு பிள்ளைகளை உமது கரங்களிலே தருகின்றோம். ஆண்டவரே, முதியோர் இல்லங்களில் வாழ்கின்ற முதியவர்களின் நிலைமையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த முதியவர்களின் மனநிலையை நாங்கள் கண்ணோக்கி பார்த்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. முதிர் வயதிலும் நரை வயதிலும் நானும் உங்களை சுமப்பேன் என்று கூறினீரே. உமது நேசக்கரம் அவர்களை சுமந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பல்வேறு விதமான தேவைகளோடு இந்த நேரத்திலே ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் உமது அருளான ஆசிரை நிறைவாக தந்து, இந்த அகிலத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த இரவை நீர் ஒரு ஆசீர்வாதமான பாதுகாப்பான இரவாக தந்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். காட் பிளஸ் யூ.